Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு சண்டே vlog தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி, தோசை, சாம்பார் இதெல்லாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கும் குட்டி பையனுக்கும் இட்லி, ஹஸ்பண்ட்க்கு தோசை. ஸோ ஃபஸ்ட்டே காலையில் எழுந்ததும் பருப்பை டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கேன் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுட்டேன். இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சண்டே, ஸோ ஹஸ்பண்ட் டீ மட்டும் குடிச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவார். வந்து தான் டிஃபன் சாப்பிடுவார். கல்யாணத்துக்கு முன்னாடி ரெகுலராக டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த ஹேபிட்டே எனக்கு வந்தது. இது ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் டீ குடித்தாதான் அந்த டேவே பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சைட் பை சைடு இட்லி மாவில் உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நான் எப்போவுமே இட்லி மாவு அரைக்கும் போது உப்பு போட்டு கரைக்க மாட்டேன். எப்போ வேணுமோ அப்போ ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நான் எப்போவும் இது போல் தான் பண்ணுவேன். டீ குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. இப்போது சாம்பார் செய்கிறதுக்காக ஊற வச்ச பருப்பில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, 4-5 பச்சை மிளகாய், கல்லுப்பு, மஞ்சள் தூள், பூண்டு சேர்த்து தண்ணி ஊற்றி விசில் விட்டுடலாம். ஒரு 3 to 4 விசில் வரணும். சைட் பை சைடு இட்லி ஊற்றி வச்சுட்டு எனக்கும் குட்டி பையனுக்கு மட்டும்தான் இட்லின்றதுனால சின்ன குண்டால தான் ஊற்றி வச்சுருந்தேன். வேக வச்சுருக்க பருப்பை சட்டியில் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சாம்பார் ரெடி. நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். ஸோ குட்டி பையனுக்கு நான் இதையே டிஃபனாக கொடுத்துட்டேன். அவனுக்கு இட்லி ஊட்டி அவனை தூங்க வச்சுட்டு வீட்டில் இருக்க மற்ற வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே சாப்பிட்டானான்னு கேட்டால் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டான். அவனை தூங்க வச்சுட்டு துணி நிறைய இருந்தது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்துட்டார். ஸோ அவருக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவர் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான வேலை, ஊற வச்ச துணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எனக்கு பிடிக்காத வேலைன்னு பார்த்தா அது ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது தான். ஹஸ்பண்ட் காடை வாங்கிட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. கிரேவி தான் செய்ய போகிறேன். ஸோ டுட்டுக்காக தனியாக பீட்ரூட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதையும் ஃபுல்லாக சாப்பிட்டான்னு கேட்டால் ஓரளவுக்கு சாப்பிட்டான். காடை வாங்கிட்டு வரும்போதே நாகப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் ஊரெல்லாம் இதை நாகப்பழம் தான் சொல்லுவோம். ஆனால் இதோட பேர் நாவல் பழம். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிரெட் அல்வா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை ஞாபகம் வச்சுட்டு ஹஸ்பண்ட் பிரெட் அல்வா வாங்கிட்டு வந்திருந்தார். அப்புறம் டோனட்டும் வாங்கிட்டு வந்திருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் நான் டோனட் சாப்பிட்றேன். டேஸ்ட் ஓகே தான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதிகமாக கேட்டதுன்னு பார்த்தா இந்த ப்ரௌனி தான். ப்ரெக்னென்சி கிரேவிங்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு ப்ரௌனி தான் அதிகமாக இருந்தது. எப்போ பாரு ப்ரௌனி வேணும்னு தான் கேட்டுட்டு இருப்பேன். அடிக்கடி வாங்கிட்டு கொடுத்தாங்க. எனக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம், கேக் எதுவுமே பிடிக்காது. ஆனால் என்னமோ இந்த ப்ரௌனி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் ஃபேவரட். எங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு காடை கிரேவி தான் செஞ்சுருந்தேன். சைட் பை சைடு ரைஸும் வச்சுட்டேன். வெஜ்ஜு செய்கிறத விட நான்வெஜ் தான் ரொம்பவே ஈஸி. ஒரு ½ அன் ஹவரில் வேலையே முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு காடை கிரேவி, அதுக்கப்புறம் ரசம் செஞ்சுருந்தேன். இந்த ரசம் அம்மா ரசப்பொடியை அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அதில் தான் செஞ்சுருந்தேன். எப்பவும் இல்லாமல் ரசம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு ஹஸ்பண்ட் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். இதெல்லாம் தான் சண்டே லஞ்ச் மெனு. ஈவினிங் போல் செவ்வாழை பழத்தை கட் பண்ணி குட்டி பையனுக்கு கொடுத்துருந்தேன். இதை அவன் சாப்பிடவே இல்லை. ஆனால் அவனே எடுத்து சாப்பிட்றதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இது போல் நான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அவன் வாழைப்பழம் சாப்பிடவே இல்லை. ஸோ அவனுக்காக ஹோம்மேட் செர்லாக் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். சைட் பை சைடு எங்களுக்கு டீ வச்சுருந்தேன். வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.